உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் இணைந்து நாம் வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிற அந்த தியானத்தில் கர்த்தர் எப்படி இந்த ஐஸ்வர்யத்தையும் பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடைவதற்கு தேவன் எவ்வளோ நல்ல வேலைகளை நம் மூலமாய் செய்கிறார் என்பதை குறித்து தான் இந்த வேத பகுதியில் நம்ம கவனிக்கிறோம். தேவனை நம்ம பல விதங்களில் நம்ம யோசிக்கிறோம் பாருங்க. ஏன்னா நம்முடைய தேவை நேரத்தில் யோசிக்கிறோம், நம்முடைய பலவீன நேரத்தில் யோசிக்கிறோம், தேவன் நமக்கு ரட்சிப்பு கொடுத்தாருன்னு யோசிக்கிறோம், தேவன் நம்மளை மன்னிக்கிறவர்னு நம்ம யோசிக்கிறோம், எல்லா காரியங்களையும் யோசிக்கிறோம். ஆனால் ஒன்றுத்தில் மட்டும் யோசிக்க விட்டுடுறோம். என்னன்னா, அவர் நமக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிறவராகவும் இருக்கிறார் என்பதை யோசிக்கிறதே இல்லை. இது ஏன் ரொம்ப அவசியமாக யோசிக்கணும்? இது ஏன் ரொம்ப அவசியம்? அவர் பலன் கொடுக்கிறார் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஏன் அது அறியப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஏராளமான சாபம் இருக்கு பாருங்க. குறைவுகள், எதிர்ப்புகள், இடையூறுகள், நிறைய என்ன முள்ளும் குறுக்கும் இந்த உலகத்தில். நீங்கள் அதுக்கு ஒன்றும் பிரயாசப்பட வேண்டியதில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக வருது. யாராவது போய் முள்ளை விதைக்கிறீங்களா? சும்மா நல்லதை விதைச்சாலும் அது கூடவே முள் சேர்ந்து முளைச்சி வருது, முள்ளும் குறுக்கும். ஏன்னா சாபக்கேடான உலகம் பாருங்க. மனுஷன் பாவம் செய்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எப்பொழுது செய்தானோ, இந்த பாவத்தினுடைய விளைவு எல்லா சாபத்தையும் முள்ளையும் குறுக்கையும் இந்த உலகத்துக்குள்ள உண்டாக்கி விட்டுருச்சு பாருங்க. அப்போ இந்த உலகத்தில் அதெல்லாம் எதிர்த்து கர்த்தர் விரும்புகிற ஆசீர்வாதத்தை, கர்த்தர் விரும்புகிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் சுதந்தரிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனிடத்திலிருந்து நமக்கு உண்டாகிற பலன் ரொம்ப முக்கியமான ஒன்று. அது ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்க வைக்குது. என்ன, நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு எதிராக செயல்படுகிற எல்லா காரியங்களையும் தேவன் கொடுக்கிற அந்த பலத்தை உபயோகப்படுத்தி, அதுதான் இந்த வசனம் ரொம்ப அற்புதமாக இருக்கு. ஆண்டவர் என்ன உங்களுக்கு பணத்தை கொடுப்பாரு, கர்த்தர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பாருன்னு சொல்லல, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதுக்கான பலனை கொடுக்கிறாரு. நல்லா கவனிக்கணும். அந்த வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் ஆழமாக நம்ம மனசுக்குள்ளே போட்டு சிந்திக்கணும். கர்த்தர் நேராக மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து உங்களுடைய தேவை நேரத்தில் மூட்டை மூட்டையாக கொட்டுவார் அவங்க மேலே கிடையாது. தேவை வருகிற நேரத்தில் அந்த தேவைகளில் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, கர்த்தர் வச்சிருக்கிற நன்மையை சுகந்தரிப்பதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவர் உங்களுக்கு பலனை, அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதுக்கான பொருளாதார ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிப்பதுக்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்றாரு. இந்த பலன் தான் என்ன பண்ணுதுன்னா, எல்லா முள்ளையும் குறுக்கையும் சாபத்தையும் இடையூறுகளையும் நம்ம தாண்டி கர்த்தர் நம்ம மூலமா செய்ய விரும்புகிற காரியங்களை செய்வதுக்கும், சுகந்தரிக்க வேண்டிய காரியங்களை சுகந்தரிப்பதுக்கான வேலைகளை கர்த்தருடைய பலன் நமக்குள்ள இருந்து செய்யுது பாருங்க. இதை ஒரு மனுஷன் விளங்கி கொள்ளனா வாழ்க்கையில செழிப்படைவதுக்கு அவனுக்கு வாய்ப்பு இல்லை. கர்த்தர் இப்படிதான் நம்ம வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். இப்படிதான் நம்முடைய குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்க விரும்புகிறார். இந்த ப்ராசஸ்ல தான் கர்த்தர் செய்கிறார்ன்றத ஒரு மனுஷன் புரிந்து கொள்ள தவறும் போது அவனுடைய வாழ்க்கை செழிப்படைவதற்கு அவனுடைய வாழ்க்கையே ஒரு பெரிய தடையா போய் விடுகிறது. அதுதான் பாருங்க, இங்கே உட்கார்ந்து வசனத்தை கேட்டு என்ன விதத்துல கர்த்தர் இந்த நன்மையெல்லாம் நமக்குள்ள கொண்டு வர, அவர் எப்படி வேலை செய்கிறார். அதான் இங்க சொல்லி இருக்கு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிறவர் மாத்திரம் இல்ல, அவர் முற்பிதாக்களுக்கு சொன்ன உடன்படிக்கையை உறுதிப்படுத்துறாராம். அந்த உடன்படிக்கை ரொம்ப முக்கியமானது. அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் உறுதிப்படுத்த ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். என்ன உடன்படிக்கை? ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதம், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் மூலமா ஆசீர்வதிக்கப்படும். இந்த உடன்படிக்கையை ஆபிரகாமுக்கு நிறைவேற்றுவதற்கு ஆபிரகாமுக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறார். அவனுக்கு என்னெல்லாம் வேணுமோ இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு தேவனே அந்த உடன்படிக்கை ஆபிரகாமோட செய்து, அந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும் என்பதை
தேவன் காட்டுகிறார். அதில் தான் நான் உங்களுக்கு போன வாரம் காண்பித்தேன். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒன்று காட்டுறார். ஆபிரகாம் யோசிக்கிறான், கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சு என் மூலமாக பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படுன்றாரு, எனக்கே ஒரு பிள்ளை இல்லையே, இது எப்படி நிறைவேற போகுது அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கும் போது 99 வயதா ஆபிரகாம் இருக்கும்போது ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே நீ என்ன குறித்து எப்படி யோசிக்கணும்னா, நான் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறேன். 17ஆம் அதிகாரம் முதல் வசனமே அதான் சொல்றாரு. ஆபிரகாமே நான் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறேன். ஆபிரகாமுக்கு ஒரு யோசனை கொடுக்கிறார். உன் யோசனை வேற மாதிரி இருக்கு, ஆனா உன்னுடைய யோசனையில் நீ யோசிக்கிறதுலாம் எனக்கு நடக்குமா, எனக்கு பிள்ளை இருக்குமா, எனக்கு ஒரு சந்ததி வருமா, இந்த வாக்குத்தத்தம்லாம் நிறைவேறதுக்கு ஒரு அறிகுறியுமே இல்லையே. ஆண்டவர் அந்த நேரத்தில் சொல்றார், ஆபிரகாம் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை அறிந்து நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொள் என்று ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் அங்க ஒன்னதான் ஞாபகப்படுத்துறாரு. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஞாபகப்படுத்த, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னா ஆண்டவர் சொல்ற, நான் எல்ஷடாவா இருக்கிறேன். உன் சூழ்நிலை எது வேணா இருக்கலாம், உனக்கு வேதாய் போன ஒரு காரியமா இருக்கலாம் ஆபிரகாம், ஆனா நான் யார் என்பதை நீ விளங்கிக்கொள். ஆண்டவர் சொல்றாரு, நான் யார் என்பதில் நீ அதை அறிந்து கொள்ளும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் யாரா இருக்கிறனோ அதை உன் வாழ்க்கையில நிரூபிக்கக்கூடிய தேவனா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்ற, நீ என்னை அறிந்து கொள்ளணும், நீ அதை குறித்து கேர்லெஸ்ஸா இருக்காத, நான் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறேன். நான் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிற அதை அப்படி எக்ஸாக்டா உன் வாழ்க்கையில செய்து காட்டக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறேன். அதனால ஆண்டவர் சொல்ற, எல்ஷடாவா இருக்கிறேன். போதுமானதுக்கும் அதிகமான விதத்தில் உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள நான் காரியங்களை செய்ய முடியும். நிறைய நேரம் பாருங்க, போதுமானது மேல அதிகமானவர் அப்படின்னும் போது நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம் போதுமானதே போதும். ஆண்டவர் சொல்ற, ஆண்டவரே போதுமானதே போதும், அதுக்கு மேலாம் வேணாம் ஆண்டவர். ஆண்டவர் சொல்ற, நான் போதுமானதுக்கும் அதிகமான தேவன். சில நேரம் நிறைய கிறிஸ்தவனே சொல்றாங்க, ஆண்டவரே இது இவ்வளவு போதும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ற, இல்லை இல்லை, நான் போதுமானதுக்கும் அதிகமான விதத்தில் உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு பலனை கொடுக்குறேன், எல்லா சூழ்நிலையும் நீ தாண்டி வருவதற்கான கிருபைகளின் ஞானத்தையும் வழிநடத்துதலையும் உனக்கு நான் காட்டுறேன். சில நேரம் ஆண்டவர் இப்படி சொல்லும் போது நம்ம என்னமோ ஆண்டவரை ஆண்டவர் தவறானவர் மாதிரியும் நம்ம ரொம்ப கரெக்டானவங்க மாதிரியும் ஆண்டவருக்கு காட்ட விரும்புகிறோம். ஆண்டவர் போதுமானதுக்கும் அதிகமான தேவனா நான் இருக்கிறேன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லும் போது, இல்லை ஆண்டவரை போதுன்றதே எங்களுக்கு போதும் ஆண்டவரே அப்படின்னா நம்ம என்னமோ கரெக்டாக இருக்கிற மாதிரியும் கர்த்தர் என்னமோ சொல்றது தப்பானதா இருக்கிறது போல நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை நான் எல்ஷடாவா இருக்கிறேன், போதுமானதுக்கும் அதிகமான விதத்தில் நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். கையை உயர்த்தி சொல்லுங்க, போதுமானதுக்கும் அதிகமான விதத்தில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அதுதான் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய குறைவுகளை தேவன் போதுமானதுக்கும் அதிகமான அந்த தம்முடைய ஐஸ்வர்யத்திலிருந்து நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குறாரா. உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை எடுத்து நம்ம குறைய நிறைவாக்குறேன்னு சொல்லல, அவருடைய ஐஸ்வர்யத்தில், அந்த ஐஸ்வர்யம் அவருடைய ஐஸ்வர்யம், அவரிடத்திலிருந்து வருகிற எதுக்குமே ஒரு அளவு கிடையாது, அதுக்கு ஒரு அளவே வைக்க முடியாது. ஆண்டவர் செய்கிற கிரியைகளுக்கு நீங்க அளவு போட முடியுமா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற பலனை நீங்க அளவு போட முடியுமா? ஆண்டவருடைய அன்பை நம்ம அளவு போட முடியுமா? ஆண்டவர் சொல்ற, அப்படி அளவற்ற விதத்தில் நான் போதுமானதுக்கும் அதிகமான தேவனா இருக்கிறேன், எல்ஷடாவா இருக்கிறேன். போன வாரம் உங்களுக்கு காண்பித்தேன் எப்படி சிருஷ்டிப்புல கர்த்தர் எல்ஷடாவா இருக்கிறார், சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் என்பதை காண்பித்தேன். அதுக்கு பிறகு ஆண்டவர் காட்டுறாரு எப்படி ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் பெஸ்டா, சிங்காரமான தேசத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும் போது சிங்காரமான ஒரு இடத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், பெஸ்டான இடத்தை கொடுக்கிறார். அந்த இடத்தை அப்படி கொடுக்கறதுனால இஸ்ரவேல் மக்களுக்கு ஒன்றை காட்டுறார், நான் எப்படி போதுமானதுக்கும் அதிகமான எல்ஷடாவா இருக்கிறேன் என்பதை நீ பார்க்கணும். மூணாவது ஆண்டவர் காட்டுறாரு, எல்ஷடாவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு நேராக வானத்தின் பல கதவுகளை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா, திறந்து காட்டுறாரு, நான் எப்படி எல்ஷடாவா இருக்கிறேன். அந்த காரியத்தில் கவனிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, வானத்தின் பல கதவுகளை திறந்து நான் உனக்கு என்னுடைய சர்வ வல்லமை உள்ள என்னுடைய வல்லமையை காட்டுறேன்றாரு. நல்லா யோசிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படிப்பட்ட தேவனாய் நம்ம கூட இருந்து அவர் வேலை செய்யறாரு, நம்மளை அவரோட எப்படி வேலை செய்ய வைக்கிறாரு. நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். எத்தனை பேர் சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் யாரு?
அவரால் செய்ய முடியாதுன்னு ஒன்றுமே இல்லை. அவர் என் தேவைகளை சந்திக்க முடியாதுன்னு இல்லை, அவரால் என் தேவைகளை சந்திக்க முடியும். என் தேவைகளுக்கு மேலாகவும் அவர் அற்புதங்களை செய்ய முடியும், நிறைவுகளை கொடுக்க முடியும். நான் சொல்கிறேன், வானத்தின் பல கதவுகளை மதில்களை நான் திறந்து, ஆண்டவர் சொல்ற, இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்மேல் ஆசீர்வாதத்தை வருஷிப்பேனா வருஷிக்க மாட்டேன், நான் என்னை சோதித்து பார். ஆண்டவர் சொல்றாரு, நீ உத்தமனா இருக்கக்கூடிய காரியங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், கொண்டு வந்து தேவனுடைய பண்டைய சாலத்தில் உன்னுடைய காணிக்கையும் தசம பாகத்தையும் நீ செலுத்தும் போது ஆண்டவர் சொல்ற, உனக்கு நேரம் வானத்தின் பல கதவுகளை திறந்து நான் காட்டுவேன், நான் எவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பது. இஸ்ரவேல் மக்களுக்கு பாருங்க, ஆண்டவர் இதெல்லாம் செய்தார் பாருங்க. அவர்களுக்கு நேராக வானத்தின் பல கதவுகளை திறந்து வனாந்திர பிரயாணத்தில் 40 வருஷம் வனாந்திர பிரயாணத்தில் அவர்கள் பிரயாணம் செய்தார்கள். அவர்களுக்கு 40 வருஷமும் கர்த்தர் மன்னாவை கொடுத்தார். நீ யோசித்து பார்த்துருக்கீங்களா? அந்த வனாந்திரத்தில் ஜனங்கள் புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர். அப்போ யோசித்து பாருங்க, குறைஞ்சபட்சம் ஒரு குடும்பத்துக்கு 3 பேர்னு கணக்கு போட்டிங்கன்னா, அல்லது ஒரு 5 பேர்னு கணக்கு போட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 20 லட்சம் பேருக்கு மேலே அல்லது 30 லட்சம் பேர் இருப்பாங்க. இந்த 30 லட்சம் பேருக்கும் தினந்தோறும் ஆண்டவர் வானத்தின் பல கதவுகளை திறந்து மன்னாவை வர்ஷித்தாராம். அதை ஒரு வேத நிபுணர் கணக்கு போடுறாரு. கணக்கு போட்டு சொல்றாரு, ஒரு நாளைக்கு 23,000 லாரி லோடு, ஒரு 23,000 லாரி லோட்ல மன்னா வந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவ்வளவு மன்னாவை ஒரு நாள் இல்லை 40 வருஷமும் கர்த்தர் கொடுத்தாரா. எப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் அவரை எல்ஷடா என்று வேதம் வர்ணிக்கிறது? ஏன் அவருடைய நாமம் எல்ஷடா என்று சொல்லப்படுகிறது? அவருடைய கிரியைகளுக்கு அளவே கிடையாது. இப்படிப்பட்ட எல்ஷடாவா இருக்கிற கர்த்தர் தம்முடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள விளங்க பண்ணக்கூடிய வேலைகளை அங்க செய்யறார் பாருங்க. 78ஆம் சங்கீதத்தில் பாருங்க, சில காரியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் எப்படிலாம் செஞ்சாரு அப்படின்றத நம்ம, இந்த தேவன் எப்படிப்பட்ட எல்ஷடாவா இருக்கிறார்ன்றத கொஞ்சம் யோசிக்கணும். 23ஆம் வசனத்துல பாருங்க, 78ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்துல அங்க சொல்லி இருக்கிறது, அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து. நல்லா நீங்க என்ன சொல்ற, வானத்தின் கதவுகளை கர்த்தர் திறந்து. அந்த வானத்தின் கதவுகளை கர்த்தர் திறந்த பிறகு நடக்கிற காரியத்தை பாருங்க. எல்ஷடாவா இருக்கும் போது அவர் என்ன செய்கிறார்? கர்த்தரை உங்க வாழ்க்கையில எல்ஷடாவா வைக்கணும். அந்த பவர், அந்த எல்ஷடா என்ற பவர், சர்வ வல்லவருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில செயல்படும் போது இப்படி வானத்தின் பல கதவுகளான்னு திறப்பார். எல்ஷடாவா இருக்க, சர்வ வல்லவரா இருக்க ஆபிரகாமுக்கு சொல்றாரு, எனக்கு முன்பாக நீ உத்தமனா நட, என் வார்த்தையை பற்றிக்கொள், என் வார்த்தை சொல்லுகிறபடி, நான் உனக்கு சொல்லுகிறபடி நீ செய்ய நீ கவனமா இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு நேராக வானத்தின் பல கதவுகளை திறப்பேன். வானத்தின் கதவுகளை திறந்து அங்க சொல்ற 24ஆம் வசனம், மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாய் வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். ஆகாசத்திலே கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினாலும் தென்றலை வீச செய்து மாம்சத்தை தூளத்தனையாகவும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலைத்தனையாகவும் வர்ஷிக்க பண்ணி அவர்களை அவர்கள் பாளையத்தின் நடுவிலும் அவர்கள் கூடாரங்களில் சுற்றிலும் இறங்க பண்ணினார். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள், அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். நல்லா கவனிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு? அவிசுவாசமோ முறுமுறுக்கிற ஜனங்களுக்கு சொல்றாரு. நல்லா கவனிக்கணும். தேவனுடைய வல்லமையை உடனே அவங்க நம்பிட்டாங்களா? அவங்க என்ன போய் முறையிட்டாங்க, எவ்வளவு நாள் தான் இந்த மன்னாவையே சாப்பிட்றது? மன்னாவை பார்த்து பார்த்து வாழ்க்கையும் ஒரு மாதிரி மண்ணா தான் இருக்கு, ஒன்றும் சுவாரஸ்யமே இல்லையே, இறைச்சி இல்லையே. போய் மோசை கிட்ட முறையிடுறாங்க, கல் எடுத்துட்டாங்க மோசையை அடிக்கிறதுக்கு. நீங்க கவனிச்சு பாருங்க, இதே சம்பவத்தை என்ன 11ஆம் அதிகாரத்தில் கவனிச்சீங்கன்னா, அங்க மோசே சொல்றாரு, ஆண்டவரே இப்படி கேட்கறாங்கப்பா,
ஆண்டவர் என்ன செய்யறது ஆண்டவரே அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத, நான் மன்னாவோட சேர்த்து நான் என்ன கொடுக்குறேன், காடையும் கொடுக்குறேன் அப்படின்றாரு. கவனிச்சு பாருங்க, என்ன 11ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் சொல்றாரு, அதற்கு மோசே என்னோடு இருக்கிற காளை ஆட்கள் 6,00,000 பேர் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சியை கொடுப்பேன் என்று சொன்னீரே. எப்படி ஆண்டவரே ஆகும்? இந்த ஜனங்களுக்கு மன்னாவை கொடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 23,000 லாரி லோடு கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்படி சாப்பிட்றவங்க இவங்களுக்கு நீங்க இறைச்சியை கொடுப்பேன்னு ஒரு மாதம் முழுவதும் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறீரே. கர்த்தர் காட்டுறார் எவ்வளவு சர்வ வல்லவர். நடக்கவே முடியாத, சாத்தியமே ஆகாத இடத்துல கூட நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். கையை சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவரால் செய்ய முடியாது ஒண்ணுமே கிடையாது. அங்க சொல்றான் பாருங்க, இதெல்லாம் சொல்லிட்டு இறைச்சியை கொடுப்பேன்னு சொன்னீரே, அங்க சொல்றான், ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? ஏன்னா அப்படி சாப்பிட்றவனுங்க சொல்ற, ஆடு மாடுகளை அடித்தாலும் அது இவங்களுக்கு போதுமா? சமுத்திரத்தின் மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். அதற்கு கர்த்தர் மோசேவை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது. ஆண்டவர் மோசேக்கு சொல்றார், மோசே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கெல்லாம் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் எல்ஷடாவா இருக்கிறன்றதை காட்டியிருக்கிறேன். இப்போ மோசேக்கு சொல்றார், மோசே இப்ப நீ பார்த்துக்கோ, நீ புரிந்து கொள்ளணும், சர்வ வல்லமை உள்ள தேவனாய் நான் இருக்கிறேன், எல்ஷடாவா இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு போதுமானதுக்கும் அதிகமான விதத்துல காரியங்களை நான் செய்யக்கூடிய தேவனா இருக்கிறேன். கர்த்தர் சொல்ற, என்னுடைய கை குறுகி போகவில்லை, என்னுடைய வல்லமை முடங்கி போகவில்லை. இன்னும் கர்த்தர் வல்லமை உள்ளவரா தான். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் இன்னைக்கும் எப்படிதான் இருக்கிறாரு? வல்லமை உள்ள தேவன். இன்னைக்கும் எல்ஷடாவா இருக்கிறார், இன்னைக்கும் சர்வ வல்லவரா இருக்கிறார். போதுமானதுக்கும் அதிகமான விதத்துல நமக்கான எல்லா நன்மைகளையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தேவனை நான் ஆராதிக்கிறேன் சொல்றாரு ஆண்டவர். நான் பாப்ப, நீ என் கை குறுகி போயிருக்கா, எனக்கு வல்லமை இருக்கா இல்லையா, நான் சர்வ வல்லவரா இல்லையா, நான் எல்ஷடாவா இல்லையா என்பதை நீ பாப்பன்றாரு. பாப்பன் சொல்லிட்டு 31ஆம் வசனம் பாருங்க சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் இடத்தில் இருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்தில் இருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்தது. பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழம் உயரம் விழுந்து கடக்க செய்து. நல்லா கவனிச்சு பாருங்க, இது எப்படி சொல்றாரு? ஒரு மனுஷன் ஒரு நாள் பிரயாணம் செஞ்சா என்ன, கிட்டத்தட்ட ஒரு 40 மைல்னு சொல்றாங்க. அந்த காலத்தில் நடந்து தானே போவாங்க. ஒரு நாள் என்ன பிரயாணத்தை நடந்து கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் ஒரு 40 மைல் சொல்லுவாங்க. ஏறக்குறைய நம்ம என்ன கணக்குப்படி பார்த்தா ஒரு 64 கிலோமீட்டர்ல 65 கிலோமீட்டர். ஆண்டவர் அப்படி 65 கிலோமீட்டர் தூரத்துக்கு காடை இறக்கிட்டாரு. உயரம் எவ்வளவு உயரம்னா, ஆண்டவர் சொல்றாரு 2 முழம் உயரத்துக்கு கொண்டு வந்து இறக்கிட்டாரு. இறக்கிட்டு ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த வசனம் பாருங்க, இப்ப சொல்றாரு, அவனுக்கு என்ன பண்ணாங்களாம், இறக்கி வச்சுட்டு, அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் எங்க இருந்து காடையை வர வச்சாரு, எப்படி செஞ்சாரு? இப்படிப்பட்ட திரளான என்ன ஒரு திரட்சியை ஆண்டவர் அங்க எப்படி உண்டாக்குறாரு? நல்லா கவனிங்க, ஒவ்வொரு முறையும் அவர் சர்வ வல்லவர்ன்றதை காட்டுறதுல அவர் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார். அதுக்கு அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். எப்போ உன்னை காட்டுவார்னா, என்னை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, என்னை நம்புகிற பிள்ளைகளுக்கு, என்னை சார்ந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு நான் இன்றைக்கும் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் தான் இருக்கிறேன், இன்னைக்கும் எல்ஷடாவா தான் இருக்கிறேன். யோசித்து பாருங்க, இங்கே ரொம்ப அற்புதமா சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் கொண்டு வந்து காடைகளை இறக்கினாராம். எங்க இருந்து வந்துச்சு?
நீங்க நினைச்சீங்கன்னா இந்த காடையை கொண்டு வந்து அப்படி குமிச்சிருக்கிறாரு ஆண்டவர், 2 முழம் உயரம் குமிச்சிருக்கிறாருன்னு நீங்க நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்ற காடை மாதிரி நினைச்சிக்க கூடாது. அது காஞ்சி போய் ஒரு மாதிரி சூம்பி போயிருக்கும். ஆனா இங்க ஆண்டவர் இறக்கின காடெல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா நல்லா அதை பார்த்தாலே போய் எடுக்கணும். ஓடுறானுங்களாம் பாருங்க, காடையை பார்த்தோன்னா ஓடுறான், தூக்கணும்னு யோசிக்கிறான். ஒருத்தன் சேர்த்தது பாருங்க, குறைஞ்சபட்சம் லீஸ்டா மினிமமா ஒருத்தன் எடுத்தது எவ்வளோனா 10 ஓமர். அப்படின்னா 10 ஓமர்னா நம்ம ஊர் கணக்குப்படி, நம்ம வெயிட் கணக்குப்படி சொல்லணும்னா என்ன, கிட்டத்தட்ட 215 கிலோ எடுக்கிறான் ஒருத்தன். அது வேதம் சொல்றது மினிமமா சாப்பிட்டுவேன், என்ன கொஞ்சமா. அப்ப எப்படி சாப்பிட்டுருப்பாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு உங்க முன்னாடி கொண்டு வந்து 215 கிலோ காடையை வச்சா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருவான். ஆனா அவனுங்க ஒருத்தன் கொஞ்சமா எடுத்ததே எவ்வளவு எடுத்தானா? கிட்டத்தட்ட 10 ஓமர். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருத்தனும் அப்படி 10 ஓமர் 215 கிலோ எடுக்கணும்னா எத்தனை கிலோ காடை இறங்கி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கத்தர் அந்த ஒரு மாதம் முழுவதும் எத்தனை கிலோ காடையை கத்தர் அனுப்ப வேணும். அப்போ காடையை எப்படி ஏற்பாடு பண்ணியிருப்பாரு கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்பவுமே காடைகள் வந்து தண்ணீர் இருக்கிற பக்கமாக தான் பறக்குமா, அது ரொம்ப பறக்காது பாருங்க. இந்த காடையெல்லாம் ஆண்டவர் வந்து இறக்கும் போது பறக்க முடியாத காடையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாப்பிட்டு நல்லா கொளுத்து போய், எதுக்குன்னா ஏன் அப்படி புஸ்தி ஆக்கி விட்டாருன்னா, இந்த மாதிரி இவனுங்க கேட்பானுங்க, இங்கே என் வல்லமையை காட்டணும். ஆகவே காடையை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. ஒரு கீழ் காற்று அனுப்புனாராம் பாருங்க, ஏற்கனவே பறக்க முடியாமல் பறந்துனுக்குது காடை. ஒரு கீழ் காற்று அனுப்பினோன்னா அது பறக்க ரக்கையும் அடிக்க வேண்டியது ஒன்று அப்படியே புஷ்ன்னு வந்துச்சு. அப்புறம் காற்றை வந்து இவங்க பாளையத்துக்கிட்ட வந்து நிறுத்திட்டாரு பாருங்க, நிறுத்தினோன்னா அப்படியே பொத்துன்னு விழுது. எல்லாம் நல்ல கொழுன்னு இருக்கு காடை. போய் அவன் அல்றானுங்க. அல்லும் போது கணிஞ்சு பாருங்க, சொல்றாரு இப்படிப்பட்ட அற்புதம் இன்னைக்கு யோசிக்க முடியுமா? இப்படிலாம் கத்தர் அற்புதத்தை அந்த நாட்களில் வனாந்திரத்தில் ஜனங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு. எந்த ஜனங்களுக்கு? முறுமுறுத்து தேவனுடைய வல்லமையை நம்பாத ஒரு ஜனங்களுக்கே ஆண்டவர் இப்படி. நீங்க இங்க வந்து என்ன பார்க்க கூடாதுன்னா, இந்த மோசமான ஜனங்களுக்கு பண்ணியிருக்கிறாரு அப்படி பார்க்க கூடாது. கத்தர் அப்படிப்பட்ட ஜனங்கள் நடுவே தம்முடைய வல்லமையை காண்பித்திருப்பாருன்னா, இன்னைக்கு அவரை நம்பி இருக்கிற எனக்கு எவ்வளவு அதிகமா கத்தர் வல்லமையை வெளிப்படுத்த, எவ்வளவு அதிகமா எனக்கு எல்ஷாடாவாய் அவர் இருக்க முடியும்ன்றத இன்னைக்கு அப்படி யோசிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நான் கத்தரை நம்புறேன், கத்தரை தேடி வரேன், கத்தரை என் வாழ்க்கையில நான் முதலிடத்துல வைக்கிறேன். தேவன் எனக்கு எவ்வளவு நல்லவர் என்பதை ருசிக்கிற எனக்கு கத்தர் எவ்வளவு அதிகமா செய்வார்ன்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. முறுமுறுத்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் வந்து இப்படி காடைகளை இறக்குவார்னா, நமக்கு எவ்வளவு அதிகமா செய்ய முடியும்ன்றத கொஞ்சம் எண்ணி பார்க்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த விதங்களில கத்தரை உங்க வாழ்க்கையில எல்ஷாடாவாய் போதுமானதுக்கும் அதிகமான விதத்துல உங்க வாழ்க்கையில அவரை சர்வ வல்லமை உள்ள தேவனாக, எல்ஷடாய் தேவனுடைய வல்லமையை உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிறீங்களா? அப்படி யோசிக்க முடியுதா? அப்படி தியானிக்க முடியுதா? உங்களுடைய தேவைகள் நேரத்தில், உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் நேரத்தில் கர்த்தர் இப்படி எனக்கு பலன் கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கிறார், இப்படி எனக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் நான் சுதந்தரிப்பதுக்கு எனக்கு பலன் கொடுக்கக்கூடிய எல்ஷடாவாய் அவர் இருக்கிறார், சர்வ வல்லமை உள்ள தேவனாய் எனக்கு கூட இருக்கிறாரு என்பதை யோசிக்க முடியுதா? நான் சொல்றேன், இப்படி யோசித்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நேராக வானத்தின் பல கதவுகளை திறக்கிறாரு. அவங்களுக்கான எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்ய அவர் இன்றைக்கும் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, ஈசாக்குக்கு மாத்திரமல்ல, யாக்கோபுக்கு மாத்திரம் அல்ல, இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரமல்ல, இன்னைக்கு அவரை நம்பி இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்ய அவர் இன்றைக்கும் உண்மை உள்ள வல்லமை உள்ள தேவன். அன்றைக்கு வனாந்திரத்தில் அவங்களுக்கு என்ன அற்புதம் செய்யணுமோ செஞ்சார். இன்னைக்கு என் வீட்டில் என்ன அற்புதம் செய்யணுமோ அந்த அற்புதத்தை செய்வார். இன்னைக்கு என் வாழ்க்கையில் என்ன அற்புதத்தை செய்யணுமோ அந்த அற்புதத்தை செய்வார். என் வேலை ஸ்தலத்தில் என்ன அற்புதம் செய்யணுமோ செய்வார். என் பொருளாதாரத்தில் என்ன அற்புதம் செய்யணுமோ அவரால் செய்ய முடியும் என்கிறது என் மனசுக்குள்ள இல்லைனா, என் உள்ளத்துக்குள்ள இல்லைனா, நான் சொல்றேன், இதை நான் நம்பலனா, நான் சொல்றேன், நான் செழிப்பதுக்கும், நான் விருத்தி அடைவதுக்கும், நான் பலன் அடைவதுக்கும், அதை வைத்து தேவன் விரும்புகிற நோக்கத்தை நிறைவேற்றுவதுக்கும் என் வாழ்க்கையில கூடாத ஒரு காரியமா போய்விடுகிறது பாருங்க.
இன்னொரு இடத்துல ரொம்ப அருமையாக ஒரு காரியத்தை சொல்லியிருக்கு, அதை ஒப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். அங்கே சொல்லியிருக்கிற இன்னொரு காரியத்தை கவனிப்போம். அங்கே சொல்கிற சங்கீதம் பாருங்க, தாவீது சொல்கிறாரு 23ஆம் சங்கீதம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 23ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனத்தில் தாவீது என்ன சொல்கிறார் பாருங்க. அங்கே 5ஆம் வசனம் அங்கே சொல்கிறாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம்னு சொல்லும் போது என்னுடைய பங்கு, என்னுடைய போர்ஷன். இங்க தாவீது என்னுடைய பாத்திரம் சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றார்? பாத்திரம்னா என் வாழ்க்கையினுடைய போர்ஷன். எப்படி இருக்கு? என் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகிக்கிறாரா. என்ன அந்த நாட்களில் ஒரு செழிப்பு அடையாளமா இருந்துச்சு. நல்லா கவனிங்க. அதெல்லாம் நீங்க யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் இந்த வார்த்தையை, இந்த எண்ணெயை ஒரு செழிப்பு காட்டுறார். எண்ணெய் குறைபடுற இடத்துல அங்க எல்லாமே குறைபடக்கூடிய ஒரு அடையாளமா இருக்கு. அது ஒரு சாபக்கேடான ஒரு அடையாளமா இருக்கு. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் பாருங்க. அங்க சொல்லியிருக்கு, கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனாலே திருப்தியா. அப்ப பாருங்க, என்ன ஒரு அடையாளம். என்ன அடையாளம்னா ஒரு திருப்திக்கான அடையாளம், போதுமானதுக்கும் அதிகமானதுக்கான ஒரு அடையாளமா இருக்கு. தாவீது சொல்றார், என் பாத்திரம் நிரம்பி வழியுது, எண்ணெயினால நிரம்பி வழியுது, என் தலை எண்ணெயால நிறைத்து என் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ண, சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்திய ஆயத்தம். என் போர்ஷன் எப்படி இருக்கு? என் வாழ்க்கைக்கான போர்ஷன் எப்படி இருக்கு? என்ன பங்கு எப்படி இருக்குன்னா, எல்ஷடாய் தேவனை போல, சர்வ வல்லமை உள்ள தேவனை போல, போதுமானதுக்கும் அதிகமான விதத்துல. பாருங்க, குறைப்பட்டா அது எப்படி ஒரு சாபக்கேடுன்றத அதே யோவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பாருங்க. அங்க சொல்றாரு, யோவேல் 1:10, வயல்வெளி பாலாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிடுச்சு. எண்ணெய் மாண்டு போயிடுச்சுன்னா அது என்ன அறிகுறியா இருக்குன்னா, அது ஒரு ஸ்கார்சிட்டி, அது ஒரு கர்ஸ், ஒரு சாபம். அந்த நாட்களில் என்ன திரளா இருக்க அதை திருப்தியா சாப்பிட்டு நீ கவனிச்சு பாருங்க. யோபு இதை குறித்து சொல்லும் போது அந்த காரியத்தை ஒப்பிட்டு யோபு சொல்றாரு பாருங்க. யோபு 29ஆம் அதிகாரத்தில் கவனிச்சு பாருங்க. யோபு இந்த வார்த்தை எண்ணெய சொல்றாரு அங்கேயும். அவரு என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி. ஏன் தாவீது சொல்றாரு அத? என்ன அடையாளத்தை அன்னைக்கு வச்சிருந்தாருன்னா, என்ன ஒரு செழிப்புக்கான ஒரு அடையாளம். அதான் அங்க சொல்லிடுறார், தாவீது சொல்றாரு, என் சத்துருவுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை நீர் என்ன பண்றீர்? எண்ணெயால் அபிஷேகம் பண்றீர் ஆண்டவரே. 6ஆம் வசனம் பாருங்க, யோபு 29:6. அவங்க சொல்றாரு, என் பாதங்களை நான் நெய்யாக கழுவினேன், கண்மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது, அந்த செல்வ நாட்களின் சீர் இப்பொழுது இருந்தால். யோபு சொல்றாரு, எண்ணெய் எப்படி இருந்துச்சு? அப்படியே நதி போல ஓடுது. அந்த எண்ணெய் நதி போல நெய்யினால கழுவுறானாம். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. எப்படி பாருங்க அந்த வார்த்தைகளை எப்படி ஆண்டவர் எவ்வளோ நிறைவானவர், சம்பூர்ணமானவர், போதுமானதுக்கும் அதிகமான ஒரு காரியங்களை செய்யக்கூடியது. யோபு சொல்ற, இப்படிப்பட்ட அந்த சீர் நாட்கள் எனக்கு இருந்தா நலமா இருக்கும்ன்றாரு. அதான் தாவீது பொறுப்பது சொல்றாரு, என் பாத்திரம் நிரம்பி ஒழிகிறது, என் சத்துருக்கள் முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை என்ன பண்றாரு? எண்ணெயால அபிஷேகம் பண்றார். அந்த எண்ணெய் அது என்ன காட்டுது? போதுமானதுக்கும் அதிகமானதான் சொல்ற. எண்ணெய் இங்க நதி போல ஓடுதான். நதி போல ஓடுற அந்த எண்ணெய், அந்த என்ன நாட்கள் இந்த சீரான அந்த செழிப்பு இருந்தால் நலமா இருக்கும்ன்றார். அப்ப பாருங்க, எண்ணெய்
தலை மேல வடிந்து போகிற எண்ணெயை கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு அறிகுறியா காட்டுறாருன்னா, அது ஒரு செழிப்பு அடையாளமா, போதுமானதுக்கு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு காட்சியை காட்டக்கூடிய ஒன்றா இருக்கு. பழைய ஏற்பாட்டில் கவனிச்சேன், நான் ஏராளமான உதாரணங்களை காட்டினேன். எப்படி ஆபிரகாம கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர் அவனுக்கு காண்பித்து, இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படி சர்வ வல்லமை உள்ள தேவனா தன்னை காண்பித்து, எல்ஷடாவாய் அவர் இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ளவர்னா எபிரேயர்ல அவருடைய நாமம் எல்ஷடாய், சர்வ வல்லவர் என்று சொன்னா. இப்படி சர்வ வல்லவராய் எல்ஷடாவாய் காட்டினாரு. புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் அந்த எல்ஷடாவாய் சர்வ வல்லவராய் இருக்கிறத காட்டுறாரு. என்ன காட்டுறாரு? லூக்கா 6:38 கவனிச்சா சொல்லியிருக்கிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர்கள் கொண்டு வந்து உங்கள் மடியில போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு மறுபடியும் அளக்கப்படும். நான் சொல்றாரு அமுக்கி குலுக்கி. இதெல்லாம் என்ன? எல்ஷடாவாய் கர்த்தருடைய வல்லமைய உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நான் சொல்றேன், தேவனை இப்படி நினைப்பீங்க, என் தேவன் என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குறவர், என் தேவன் என் தேவைகளை சந்திக்கிறவர் மாத்திரம் இல்ல, போதுமானதுக்கும் அதிகமான விதத்துல சர்வ வல்லவராய் சொல்றாரு. அமுக்கி குலுக்கி, அமுக்கி குலுக்கி. சும்மா அப்படியே சும்மா ஏதோ என்ன இன்னைக்கு அப்படியே இருந்துக்கிட்டு இன்னைக்கு மட்டும் இருக்கிறதுக்கு நாளைக்கு திருப்பியும் வா வந்து நில்லு அப்படின்ட்டு ஆண்டவர் வந்து அப்படி ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட கெஞ்சுற மாதிரி வைக்க மாட்டார். நல்லா கவனிங்க. நிறைய கிறிஸ்தவம் இன்னைக்கு கெஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க, ஆண்டவரே ஏதாவது பண்ணும், ஆண்டவரை பார்த்து போடும், ஆண்டவரே. இன்னைக்கு இந்த கெஞ்சுற கேட்டகரியில தான் இருக்கிறாங்க நிறைய கிறிஸ்தவங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ கெஞ்சுற கேட்டகரியில உன்னை நான் வைக்கல, நான் உனக்கு எல்ஷடாவா இருக்கிறன்ற வல்லமையை நீ உணர ஆரம்பிச்சுனா, அதை விசுவாசிக்க ஆரம்பிச்சுனா, உன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் போதுமானதுக்கு அதிகமான விதத்துல கர்த்தர் காரியங்கள் செய்வ. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒன்றும் ஒரு ஸ்காசிட்டியான கடவுளை என்ன, அவர் வந்து அப்படியே ஒரு மாதிரி என்ன எல்லாத்தையும் அப்படியே இருக்க பிடிச்சி வச்சுக்கிட்டு நமக்கு எதுவும் கொடுக்காம அப்படியே இருக பிடிச்சி வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி நீ கேட்கும் போது கெஞ்சும் போது கொடுக்குறேன் அப்படி கிடையாதுங்க. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருக்கு முன்பாக அவர் எதிர்பார்க்கிற உத்தமத்தில் நாம் நடப்போனா, அவருடைய சத்தியத்தை கை கொள்வோனா, அவருடைய என்ன வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில என்ன நம்ம நம்பி வாழ்வோம்னு சொன்னா, நான் சொல்றேன், கர்த்தர் ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்கு அவர் சர்வ வல்லவராக காண்பிப்பார். ஒவ்வொரு வினாடியும் அவர் எல்ஷடாவாய் போதுமானதுக்கும் அதிகமான தேவனா உங்களுக்கு அவர் காண்பிப்பார். எந்த விதமான குறைகளையும் கர்த்தர் நமக்கு வைக்க மாட்டார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் ஒரு குறையும் நமக்கு வைக்கவே மாட்டார். குறை வருதுன்னா நான் சரியா அவரை புரிஞ்சிக்கல, என் வாழ்க்கையில குறை இருக்கா, தட்டுப்பாடோட இருக்கிறேன்னா அப்படின்னா நான் விளங்கிக்கல, அவர் விரும்புகிற உத்தமமான விதத்தில் நான் அவருக்கு முன்பாக நடக்கல, அவருடைய சத்தியத்தை கை கொள்ளல, அவருடைய வசனத்தை கரெக்டா புரிஞ்சிக்கல. சில கோளாறு நம்ம கிட்ட தான் இருக்கு. அந்த காலத்துல பாருங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கடைக்குள்ள இந்த வெயிட் தெராஸ் போடுற மிஷின் இருக்கும். அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த வெயிட் தெராஸ் மிஷின் கீழே ஒரு மேக்னெட் மாதிரி வச்சு விட்டுருவான். நம்ம கண்ணுக்கு 1/2 கிலோ வெயிட் போட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனால் பொருள் வந்து 1/2 கிலோக்கான பொருள் இருக்காது. அவன் எதையோ போட்டு வச்சு ஒட்டி என்ன 1/2 கிலோவுக்கு பதிலாக கொஞ்சம் ஒரு 50 கிராம் 100 கிராம் அடிச்சிருவானுங்க. இந்த மாதிரி வேலை நல்லா செஞ்சாங்க பாருங்க. அதே மாதிரி பெட்ரோல் பங்க் போனீங்கன்னா அவன் எம்எல்ல திருடுவான். நீங்கள் கவனிச்சு பாருங்க, அந்த காலத்தில் நடந்துச்சு. அதெல்லாம் இப்போலாம் டெக்னாலஜி மாறினால இப்போ டெக்னாலஜி வயசுல திருடுறாங்க. எங்கேயாவது அப்படியே என்ன நம்மகிட்ட இருந்து சுரண்டுறதுக்கும் நம்மகிட்ட இருந்து அப்படியே கழிக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கான வேலைலாம் செய்வாங்க. அந்த நாட்களில் எங்கள் அம்மா என்னை கடைக்கு அனுப்புவாங்க பாரு, போய் வாங்கிட்டு வா, போய் காய்கறினுவான். நான் என்ன பண்ணுவேன், காய்கறி வாங்கும் போது முதல்ல அவன்கிட்ட சொல்லுவேன், 1/2 கிலோ வெயிட்டை முதல்ல என்கிட்ட காட்டு அப்படின்னு. அவன் எடுத்து சுற்றி சுற்றி காட்டுவான், இப்படி இப்படி காட்டு, பருப்பா வைக்கிறேன்னுவான். கடைசியில் பார்த்தா அடியில் வந்த கிண்ணத்துக்கு அடியில் ஒரு இது இருக்கும், ஓ அது ஐடியா அப்படின்னு. நான் அவன் அடுத்த முறை எங்கள் அம்மா கூட போகும்போது அவன் சொல்கிறான், அம்மா நீயே வந்து வாங்கம்மா, உன் பையனை அனுப்பிவிடாத, ஏன்னா நான் போனால் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன்ல, நோண்டு கேட்குறேன்ல. நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒன்று அப்படியே பிடிச்சி வச்சுட்டு கஞ்சத்தனமா எதையோ எங்கேயோ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன கட் ஷார்ட் பண்ணுறவர் இல்லை.
இந்த வியாபாரி செய்கிறது போல கட்சாட் பண்ணி எப்படிலாம் ஏமாத்தலாம் அப்படின்னு ஆண்டவர் செய்கிறவர்கள். நான் உத்தமனா ஆண்டவர் விரும்புகிறபடி நடப்பனா, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளனா, நான் சொல்கிறேன் அவர் எனக்கு சர்வ வல்லவராக தன்னை நிரூபித்து கொண்டே எல்லா காலகட்டத்திலும் எல்லா சூழ்நிலையிலும். பேதுருக்கு காட்டினார் பாருங்க, லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் கவனிச்சீங்கன்னா பேதுருக்கு காட்டுறாரு அவர் எப்படி ஒரு எல்ஷாடாவா இருக்கிறாருன்றத காட்டுறார். பேதுரு ஒரு நேரம் பாருங்க ஏமாற்றப்பட்டு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லியிருக்கு, பேதுரு ஏமாற்றம் அடைந்து வலையை வீசிட்டு இருக்கிறார். ஒரு மீன் கூட பிடிக்க முடியல. பிடிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் இயேசுநாத அவன் படகை பார்த்து கேட்டு அவன் படகை கொஞ்சம் ஆளுக்கு தள்ள சொல்கிறார். கொஞ்சம் தள்ளு, பார்த்து கரை ஓரமாக தள்ளு, திரளான ஜனங்க வந்திருக்கிறாங்க, அதனால உன் படகை எனக்கு இரவு கொடுன்னு சொன்னார். கொடுத்துட்டோன்னே என்ன வலையை வளைச்சிட்டு இருக்கிறான். வளைச்சிட்டு இருக்கும்போது நினச்சான், என்னடா ஏற்கனவே ஏமாற்றம், இந்த இயேசுநாதர் வேறு போதிக்க ஆரம்பிச்சு, இவர் எப்போ முடிப்பாருன்னு தெரியலையே, முடிச்சாருன்னா சீக்கிரமாக போட்டை ஓரம் கட்டிட்டு நம்ம பாட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான். இப்படி நினச்சிட்டு இருக்கிறவனுக்கு கர்த்தர் காட்டுற, நீ உன்னை கொடுத்தினா கடவுளுக்கு என்று நீ உன்னை கொடுப்போனா, கடவுளுக்கு என்று நம்ம ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையை தரப்போனா, நம்ம இருதயத்தை கொடுப்போனா, நான் சொல்கிறேன் அவர் மறுபடியும் எப்படி கொடுப்பார்னா எல்ஷடாவாய் தம்மை நமக்கு கொடுப்பார். அவர் ஏராளமாய் தாராளமாக கொடுக்குற கர்த்தர். எல்லாம் போதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, அதில் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, பேதுருவுக்கு கர்த்தர் செஞ்சது ரொம்ப அஸ்டானிஷிங்காக இருந்துச்சான். லூக்கா சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் பாருங்க 9ஆம் வசனமா, 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அங்கே சொல்லியிருக்கிறது, அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கு அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியால் அப்படி சொன்ன. பிரமிப்பு உண்டா, நான் கேட்குறேன், என்ன ஏதோ நீங்களும் நானும் மீன் பிடிச்சி பழக்கமே இல்லாத நம்ம போய் நின்றுட்டு கர்த்தர் நம்மளை படகுல கூட்டு போயிட்டு வலையை போடுன்னு சொன்ன உடனே ஆண்டவர் வலைகளை போடுன்றாரு. இவன் ஆண்டவர் வலைகளை போடுன்னு சொன்னா இவன் என்ன பண்றான், இருக்கிற ஒரு வலையை மட்டும் எடுத்து போடுறான். போட்டுட்டு அந்த வலையில வலை கிழிந்து போகத்தக்க மீன்களை கொடுக்குறாரு. இதை நம்ம போய் பார்த்தோன்னா, ஒரு மீன் பிடிக்காத ஆள் நம்ம ஏறி போய் படகுல பார்த்தோன்னா நமக்கு அது பிரமிப்பா இருக்கலாம். நான் கேட்குறேன், மீன் பிடிக்கிற தொழிலே இருக்கிறான், அவனுக்கு பிரமிப்பு வருதுன்னா அப்ப எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் செஞ்சிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. அவன் பிரமிப்படைகிறான், அடாடா என்னடா இது, இப்படி ஒரு அற்புதத்தை பார்த்ததே இல்லை, இப்படி ஒரு காரியத்தை நான் பார்த்தது, இப்படி ஒரு அறுவடையை நான் பார்த்ததே இல்லையே. கர்த்தர் காட்டுறார், நீ உன் படகை கொடுத்ததுனால நான் எல்ஷடாவாய் என் வல்லமையை வெளிப்படுத்தினா காட்டுறார், வலை கிழிந்து போகத்தக்கதாக திரளான மீன்களை பிடித்தார்கள். அவங்க பிரமிக்கிறாங்க. பேதுரு முடிவு பண்றான், ஆஹா இனிமே நம்ம வாழ்க்கையில ஒருத்தரை ஃபாலோ பண்ணோம்னா அது இவரை மாத்திரம்தான். ஏன்னா இவரு கூட போனா நாளெல்லாம் பிரமிப்பு பண்ணுவார், நமக்கு ஒவ்வொரு நாளும் பிரமிப்பா இருக்கும். அதுதான் பாருங்க, இயேசுநாதர் பின்னாடி போறது ரெடி ஆயிட்டான் அவன். இயேசுநாதர் பின்னாடி போறான், ஏன்னா அவனுக்கு தெரியுது இந்த தேவன் இந்த இயேசுநாட்ட போனா ஒவ்வொரு நாளும் பிரமிப்பை காட்டுவாரு, நம்ம பிரமிக்கும்படி காரியங்களை செய்வார். யோசித்து பார்க்குறான், அவர் வலையை போடுன்னு சொன்னார், வலைகளை போடுங்கன்னு சொன்னார், நான் ஒரு வலையை தான் போட்டேன், ஒரு வலை போட்டதுக்கே இப்படி பிரமிக்கக்கூடிய வேலையை காட்டினார்னா, நான் 2-3 வலையை போட்டிருந்தேன்னா என்ன மாதிரி பிரமிப்பெல்லாம் கர்த்தர் காட்டியிருப்பாரு. நல்லா கவனிங்க, நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள கர்த்தராக இருக்கிறார். நம்ம ஆண்டவரை லேசாக இடப்படக்கூடாது. எப்படி கர்த்தர் தேவைகளை சந்திப்பாருன்னு தெரியல, எப்படி இது நடக்கும்னு தெரியல, இதெல்லாம் லேசா கடவுளை எடை போடுறதுக்கு அடையாளம். நான் சொல்றேன், கர்த்தரை நீங்க சர்வ வல்லவராக நீங்க நம்புனீங்கன்னா, எல்ஷடாவாய் உங்க வாழ்க்கையில நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு ஒன்றை காட்டுவார். போதுமானதுக்கும் அதிகமான விதத்தில் காரியங்கள் எல்லாம் உங்களுக்காக செய்து, பேதுரு அன்னைக்கு அந்த அற்புதத்தை பார்த்து பிரமிப்படைந்தது போல நான் சொல்றேன், உங்களையும் பிரமிப்படைய வைக்க அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தராய் இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. ரொம்ப முக்கியம் அது. உங்க தேவைகள் நடுவே, உங்க பொருளாதாரத்தில் நீங்க பிரமிப்படையக்கூடிய விதங்களில கர்த்தர் வழிவாசல்களை திறக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். இந்த விதங்களில கர்த்தரை எல்ஷடாவாய் சர்வ வல்லவராய் நீங்க அனுபவிக்கிறீங்களான்னு செக் பண்ணுங்க. உங்க இருதயம் அவரை அந்த விதத்தில் விசுவாசிக்குதா? நான் ஆராதிக்கிறேன், நான் நம்புற கர்த்தர், எனக்கு போதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்,
சும்மா வாயத்ததும் நீ சர்வ வல்லவராண்ட யோசிக்கணும். சர்வ வல்லவர்னா எப்படிப்பட்ட சர்வ வல்லவராக இருக்கிறாரு? எல்ஷடாவா இருக்கிறார் அவர். எல்ஷடானா என்ன? போதுமானதுக்கும் அதிகமான. இப்படிலாம் யோசிக்கணும், தியானிக்கணும். ஆழமா கர்த்தரை நீங்க தியானிக்கும், அவருடைய வல்லமையை தியானிக்கும் போது பேதுரு பிரமிப்படைந்தது போல உங்களையும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பிரமிப்படையக்கூடிய வேலைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்ய இன்றைக்கும் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு செஞ்சதை காட்டினேன், இஸ்ரவேல் மக்களுக்கு செஞ்சதை காட்டினேன், தாவீதுக்கு செஞ்சதை நான் உங்களுக்கு காண்பித்தேன். ஏன்னா இங்கே பேதுருவுக்கு செஞ்சதை காட்டுறேன். கர்த்தர் எல்ஷடாவா இருப்பார்னா அமுக்கி குலுக்கி அமுக்கி குலுக்கி, எவ்வளோ அமுக்கி அமுக்கி உள்ள இறக்க முடியுமா, வைக்க முடியுமா? அமுக்கி அமுக்கி மேலோட்டமா போடுறவர் இல்லை, நல்லா அமுக்கி அமுக்கி. சொல்லுங்க வாய்த்தது மேலோட்டமா. சிலர்லாம் மேலோட்டமா போட்டு அப்படியே காற்றை நிரப்புவாங்க, பார்த்துருக்கீங்களா? சிலர்லாம் தப்படப்படப்படன்னு போட்டு எல்லாத்தையும் காற்றை நிரப்பிடுவாங்க. ஆண்டவர் அப்படி இல்லை, அங்கங்க காத்து இருக்கா அதை நல்லா ஆட்டு அமுக்கி குலுக்கி கரெக்டா டைட்டா ஃபில் பண்ணுவார். கர்த்தர் உங்க வாழ்க்கையை டைட்டா அங்க எங்கேயும் கேப் இல்லாம கர்த்தர் அப்படி டைட்டா உங்களை நிரப்பி உங்க பொருளாதாரத்தில், உங்க குடும்பத்தில், உங்க எதிர்காலத்தில், உங்க வேலையில, உங்க முயற்சியிலும், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படி அமுக்கி குலுக்கி கர்த்தர் நீங்க சரிந்து விழும்படி மனிதர்கள் கொண்டு வந்து உங்க மடியில போடுவாங்கன்னு சொல்லியிருக்க. பேதுரு அவன் போட்டை தான் கொடுத்தான். அந்த போட்டை கொடுத்ததுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கர்த்தர் கொடுத்தாரு அவனுக்கு. திருப்பி யோசிக்கணும். கர்த்தரை இப்படிலாம் யோசிக்காம சும்மா அப்படியே ஒரு மாதிரி இந்த பேக்கு கிறிஸ்தவ மாதிரி இருக்கக்கூடாது. ரட்சிப்பை வச்சுக்கிட்டு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவம் தான் இன்னைக்கு பேக்காண்டியா இருக்கிறாங்க. நீதிமொழிலாம் அதை வாசிக்கிறோம் பாருங்க. ரட்சிக்கப்பட்ட எப்படி இருக்கிறான்? அப்படியே ஒரு மாதிரி பேக்கா, மேலோட்டமா இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஆழமா ஆண்டவரை சிந்திங்க. எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறேன், இவரால் செய்ய முடியாது என்று ஒன்றுமே கிடையாது. என் வாழ்க்கை எங்கெங்க அமுக்கி குலுக்கி சரிந்து விழ வைக்கக்கூடிய அற்புதங்களை செய்யணுமோ, நான் பிரமிக்கக்கூடிய வேலைகளை செய்யணுமோ, அந்த வேலையெல்லாம் கர்த்தர் செய்வார். நான் ஆராதிக்கிற கர்த்தர் எல்ஷடாய். சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற கர்த்தர் யாரு? எல்ஷடாய், போதுமானதுக்கும் அதிகமான தேவன். எல்லாத்தையும் போதுமானதுக்கும் அதிகமானதா கொடுப்பார். நான் ஆண்டவரே டூ மச் ஆகுது, கவலைப்படாத, என் கேரக்டரை தான் அப்படின்னுவாரு. போதுமானதுக்கும் அதிகமாக கொடுத்து டூ மச்சா கொடுப்பாரு. டூ மச்சா கொடுக்குறாருன்னா நீங்க இஷ்டம் போல வாழ்றதுக்கு இல்லை, நல்லா கவனிக்கணும். அதை வைத்து கர்த்தர் என்ன செய்யணுமோ, கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க ருசிக்கிறது போல பலருக்கு ருசிப்பதுக்கான விதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எல்ஷடாவாக இருந்து சர்வ வல்லவராக இருந்து ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதுக்கு பலனை கொடுக்குறாரு. எதுக்கு? பலர் மத்தியில் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக, கர்த்தருடைய சுவிசேஷத்தை பறைசாட்ட, தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட, தேவனுடைய ஊழியத்தில் ஆண்டவர் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை உபயோகப்படுத்த. இதெல்லாம் இதற்காக தான் கர்த்தர். வெறும் என் தேவைகளை சந்திக்கிறதுக்கு மாத்திரம் அவர் எல்ஷடாவா இல்லை. நம்முடைய தேவைலாம் ரொம்ப ஸ்மால், ரொம்ப ரொம்ப லீஸ்ட்டுங்க. உங்களுடைய தேவைலாம் ரொம்ப லீஸ்ட். அதெல்லாம் தாண்டி மேலே வாங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவைகளை காட்டிலும் மிக அதிகமான விதத்தில் கர்த்தர் உங்களை நிரப்ப முடியும், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். இந்த சிந்தனை ஒரு கிறிஸ்தவனுக்கு இல்லைன்னா நான் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் அதே தட்டுப்பாட்டிலேயே வாழ்ந்து சாகிறவனை தான் இருப்பான் கிறிஸ்தவன். ஆனால் என்னைக்கு இதில் இருந்து வெளியே வந்து இல்லை கர்த்தர் இப்படியே இல்லை, என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய, என் மூலமாக கர்த்தர் வச்சிருக்கிற அவருடைய திட்டங்களை, அவருடைய ராஜ்யத்தில் கர்த்தர் கொடுத்துருக்க இந்த ஒரு வாழ்க்கையை நான் வீணடிச்சிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டுட்டேன், தேவனை என்னுடைய ஆண்டவராக வச்சிருக்கிறேன், இப்படிப்பட்ட வல்லவரை நான் வைத்து கொண்டு, இப்படிப்பட்ட எல்ஷடாவை நான் வச்சுக்கிட்டு இன்னும் நான் அப்படியே தட்டுப்பாடோட இருக்கிற ஒரு நிலையில வாழ்வனா, நான் அவரை சரியா புரிந்துக்கல. அவர் விரும்புகிறபடி அவருக்கு முன்பாக நான் உத்தமனாய் நடக்கலாம். ஆபிரகாம் நடந்தான் உத்தமனாய், கர்த்தர் அவனை சீமானாக்குனார். சும்மா அவனை சீமானாக்கல, உத்தமனாய் நடந்தான் கர்த்தருக்கு முன்பாக. தன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்தான், தன் இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்புவித்தான், தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புவித்தான். அதுதான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் மூலமா பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வாதம். அவனை எப்படி பயன்படுத்தினா பாருங்க. ஒரு மனுஷனா ஆபிரகாமை அழைத்து, ஏசாயா 51 அதிகாரத்தில் இருக்கு, ஒரு மனிதனாய் இருந்த ஆபிரகாமை அழைத்து 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 அவனை திரளான ஒரு ஜாதிக்கு தகப்பனாக மாற்றும்படி கர்த்தர் மாட்டினார். எப்படி நடந்துச்சு? ஆபிரகாம் முழுமையா கர்த்தரை நம்பி வந்தான்.
இன்னைக்கு நீங்க கேட்குற சத்தியத்துக்கு ஆதாரமா இருக்கிற இயேசுவை நம்புங்க. அவரை உங்க வாழ்க்கையில முழு நம்பிக்கையோட பின்பற்றுங்க. உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்களுடைய நெருக்கடியை உங்க தினந்தோறும் இருக்கிற தேவையை பார்த்துட்டு ஆண்டவரை மட்டமா எடை போட்டுறக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர். கைவேதி சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? இன்னைக்கு உங்க தேவைகளை சந்திக்க முடியுமா? எத்தனை பேர் நம்புறீங்க அவரால் சந்திக்க முடியும்? நாளைக்கு உங்க தேவைகளை சந்திக்க முடியுமா? உங்க வாழ்நாள் முழுதும் வர தேவையை சந்திக்க முடியும். ஆனா நான் சொல்றேன், உங்க தேவைகளுக்கு மேலாக அவர் சந்திக்கக்கூடிய வல்லமை உள்ள சர்வ வல்லவராக இருக்கிறார், எல்ஷடாவா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் விசுவாசிங்க, ஆண்டவரே போதுமானதுக்கும் அதிகமான விதத்துல என்னை நீ நிரப்புவீர். காலைல உங்களுக்கு காண்பித்தேன், காலைல பேசணும் சொன்னேன், ஏன் கர்த்தர் துன்மார்க்கம் கையில் இருக்கிற ஆஸ்தி எடுத்து நீதிமான் கையில் கொடுக்கிறார்? ஏன் ஏராளமான பொருளாதார ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு கர்த்தர் போதிக்கிறார்? காரணம், அதெல்லாம் என்கிட்ட கொடுப்பதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்னை உபயோகப்படுத்தி, என் வாழ்க்கையை உபயோகப்படுத்தி கர்த்தர் என் மூலமா செய்ய விரும்புகிற எல்லா நற்கிரியைகளை செய்வதற்காக கர்த்தர் என் கையில் பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுக்க. இன்னும் ஏன் உங்களுக்கு இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை உங்களுக்கு போதிக்கிறாரு. உங்க மூலமா நிறைய நற்கிரியைகளை செய்ய, நிறைய கர்த்தருடைய வேலைகளை உங்க மூலமா செய்ய. சாதாரணமானவங்களா இருப்பீங்க, ஆனா கர்த்தருக்காக பெரிய வேலைகளை செய்கிற ஆசீர்வாதமான மனிதனாய், மனுஷியாய் கர்த்தர் உங்களை என்னையும் பயன்படுத்துவார். ஆமென். எழும்பி நிப்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்கள் நல்ல ஆண்டவரே, நீ சர்வ வல்லவர் என்பதை பலமுறை வாய் நிறைய சொல்லியிருக்கிறோம். ஆனால் நீர் சர்வ வல்லவர் என்பதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உண்மையை அனுபவிக்கணும். ஆபிரகாம் உண்மையை அனுபவித்தான் ஆண்டவரே. இஸ்ரவேல் மக்களுக்கு நீ சர்வ வல்லவர் என்பதை காண்பி. தாவீது தான் வாழ்க்கையில் கர்த்தர் சர்வ வல்லவர் என்பதை அனுபவித்தான். பேதுரு கர்த்தர் சர்வ வல்லவர் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தான். ஆண்டவரே, நாங்க உம்முடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீர் எங்கள் ஆண்டவராய் எங்க உள்ளத்துல எங்க வாழ்க்கையில வாழும்போது நாங்க அதை அனுபவிக்காம இருக்கக்கூடாது. ஆண்டவரே, உம்மை எல்ஷடாவாய் நாங்க ஒவ்வொரு நாளும் ருசி பார்க்க போதுமானதுக்கும் அதிகமான விதத்துல எங்க வாழ்க்கையில நீர் இன்றைக்கும் கிரியை செய்யக்கூடிய சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீர் என்பதை சிந்திக்கக்கூடிய அந்த யோசனை, அந்த நம்பிக்கை எங்க உள்ளத்துக்குள்ள நீர் உண்டாக்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்தை விட்டு உம்முடைய பிள்ளைங்க போகும்போது ஆண்டவரை வெறும் தங்க தேவையின் மேலேயே கண்ணு வைக்காம, நான் ஆராதிக்கிற கர்த்தர் சர்வ வல்லவராக இருக்கிறார், அவர் எல்ஷடாவா இருக்கிறார், அது மேல உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நோக்கமா இருக்க, அவங்களுடைய இருதயம் அந்த ஆண்டவரே தேவனுடைய வல்லமையின் மேல நோக்கமா இருக்க நீர் கிருபை செய்யும். எல்லா ஆண்டவரே தீமைக்கும் குறைவுகளுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற சாபங்களுக்கும் ஆண்டவரே முள்ளும் குறுக்குக்கும் எங்க வாழ்க்கை அகப்படாதபடிக்கு ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற தேவன் கொடுக்கிற உம்முடைய வல்லமையை நாங்க உபயோகப்படுத்தி வாழ்க்கையில மேலோங்கி வர, நீர் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாங்கள் உபயோகப்படுத்தி நீர் விரும்புகிற சகல நற்கிரியைகளையும் நாங்கள் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக செய்ய எங்க வாழ்க்கையை பயன்படுத்தும். உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை போதித்து நடத்தின சத்தியத்தின்படி எங்களை ஆசீர்வதியும். இதை வெறும் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை ஆழமாய் புரிந்து கொண்டதை எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செயல்படுத்தி கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் உத்தமர்களாய் நடக்க எங்களுக்கு நீர் உதவி செய்தாருள்ளோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.